கர்த்தருக்காக வாழ்ந்த காயு. பேர் மாத்திரம்தான் இருக்கு, ஆனால் பிரஸ்தாபம் கிடையாது, மேன்மை கிடையாது, உயர்வு கிடையாது, பதவி கிடையாது. ஆனால் என்ன இருக்கு? பேர் மாத்திரம் இருக்கு. அந்த மனுஷன் என்ன செஞ்சாரா? கர்த்தருக்காக வாழ்ந்த காயு. கர்த்தருக்காக வாழ்றதுன்னா ஊழியம் செய்த காயு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம அநேகர வேதத்தில் பார்க்குறோம். இந்த பேர் சொன்னோடனே டக்கு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க. இந்த காயுன்ற பேரில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரே மாதிரியான பேரினுடையவர்கள் அநேகர் உண்டு. அந்த ஒவ்வொரு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரில் இருக்கும் நல்லவங்களாக இருப்பாங்க, அதே பேரில் இன்னொரு பகுதியில் இருக்கும் கெட்டவங்களாக இருப்பாங்க. இப்படி பல விதமான உண்டு. இங்கே 5 காய்களை பார்க்க கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை காய்கள்? 5 காய். இந்த 5 காய்களும் கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள். எப்படி இருக்கும்? இப்படி வச்சுக்கிறோம். ஜஸ்டின் பேர் வச்சதுனாலே கர்த்தருடைய மனுஷன் அப்படின்னு பேர் வச்சு எப்படி இருக்கும்? கர்த்தருக்காக வாழ்றவங்க. ஏனஸ்ட் அப்படி சொன்னாலே ரொம்ப அற்புதமான பிள்ளைங்க. அந்த பேரை சொன்ன உடனே இது அடையாளம் சொல்ற மாதிரி இருக்கணும். இப்போ வேதத்தில் காயுன்ற பேரை சொன்ன உடனே ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கு. என்ன வார்த்தை? கர்த்தருக்காக வாழ்ந்தவர். அப்போ இந்த பேருக்கு அப்படியே வச்சிடலாம். கர்த்தரால காயுன்ற பேர் கிரேக்க மொழியில் அதுக்கான அர்த்தம் மகிழ்ச்சி. என்னது? மகிழ்ச்சி. காயுன்ற பேருக்கு அர்த்தம் கிரேக்க மொழியில் மகிழ்ச்சின்ற அர்த்தம். ஸோ இன்றைக்கு கூட நம்ம 5 விதமான காய்களை பார்ப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நம்மோடு இடைப்படுவாராக. முதலாவது காயு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். சரி, கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். முதலாவது மனம் திரும்புகிற காயு. ரட்சிப்பு கேட்ட மனம் திரும்புவது இருந்தால் தான் நீங்கள் தேவனுக்காக பயன்படணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நான் கர்த்தருக்காக பயன்படணும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்கிறவங்க மனம் திரும்புதெல்லாம் விரும்புறது கிடையாது. மனம் திரும்பாமல் நீங்களான எதுக்குள்ள பயணிக்க முடியாது? கர்த்தருக்குள்ளே பயணிக்க முடியாது, கர்த்தருக்காக வாழ முடியாது. முதல் காரியம் மனம் திரும்புகிற காயு. இந்த மனுஷன் பவுல் நாளை ஞானஸ்தானம் பெறுகிறது. நீங்கள் நானும் பாருங்க, சாதாரணமான ஒரு நபர் ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்கு நம்மளை குறித்து 1000 சாட்சி கேட்பாரு. ஒரு உண்மையாவே பரிசுத்தம் வந்தானா, உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருக்காரா, பாவ வாழ்க்கையில் மனம் திரும்பி இருக்காரானா. ஆனால் பவுல் அப்படி இல்லை, அவர் பரிசுத்த ஆவியான நிரப்பப்பட்டவர். அந்த பவுல் சொல்றாரு, அந்த வசனம் திருப்பி வாசிங்க. நான் மைக்கில் வாசிங்க. நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. பவுலால அங்கீகரிக்கப்பட்டு பவுலால சாட்சி பெற்று பவுல் மூலமாக ஞானஸ்தானம் பெற்ற ஒரு விசேஷமான மனுஷன் பேரு காயு. யோசிச்சு பாருங்களேன். நம்மை குறித்து சாட்சி எங்க இருக்கு தெரியுமா? வெளியேறப்பட்ட தேவ மனிதர்கள்ட்ட இருக்கணும். எங்க அம்மா அப்பா என்னை பத்தி சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அவங்க வேற வழி இல்லை, சொல்லித்தாங்கணும். சொந்தக்காரங்க சொல்லலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னை குறித்து கர்த்தருடைய மனுஷன் சாட்சி கொடுக்கணும். அங்கே பவுல் காயுவை குறித்து சாட்சி கொடுத்து அந்த சாட்சியின் மூலமாக காயுவுக்கு ரட்சிப்பை, காயுவுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்காக வாழ்வதிலே உத்தம இருதயத்தை அவன் தன் கிரியையினாலே வெளிப்படுத்தபடினாலே அவனை ஞானஸ்தானத்துக்கு பவுல் ஒப்பு கொடுக்கிறார். போதுண்டா, இந்த 2 பேரும் ஞானஸ்தானம் கொடுத்தாலே போதும். பவுல் யாரு? சபைகளுக்கெல்லாம் அப்போஸ்தலர். இன்றைய புதிய ஏற்பாடு சபையின் பெரிய அப்போஸ்தலர் பவுல். அந்த பவுலுக்கு செலக்டட் பீப்புள் தெரியும், இவங்கள தான் கர்த்தருக்காக பயன்படுத்தலாம், இவங்க நிச்சயமா கர்த்தருக்காக வாழ்வாங்கன்னு தெரியும். அப்படி உத்தரவதிக்கப்பட்ட, அப்படி மனம் திரும்பி அவரால் சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் தான் காயு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சாட்சி பெற்றிருக்கிறோமா? நாம மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்ம வெளியேறப்பட்ட தேவதாசனால நாம கர்த்தருக்குள்ள பயணிக்கிறோமா? இந்த 3 காரியம் ரொம்ப அவசியம். அப்ப சாட்சியுள்ள ஜீவியம் தான் நம்மை கிறிஸ்துவோடு இணைக்கும். கர்த்தருக்காக வாழணும்னா, தம்பி நீங்க ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா? முதல் யாரை பார்த்தாலும் நம்ம பிடிக்கும். நீங்க அநேகர் சர்ச்சுக்கு வர்றாங்க, 20 வருஷம் வர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்லா 20 வருஷம் வர்றாங்க. அப்படி கேட்குறேன், சிஸ்டர் எப்படி ஞானஸ்தானத்தில் மட்டும் பங்கு கொள்ள மாட்டாங்க? என்னடான்னு கேட்டா, நீங்க ஞானஸ்தானம் வாங்கலை. இல்லை ஞானஸ்தானம் வாங்கலையா? அவங்க பொண்ணுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன். உடனே அவங்க அம்மா உட்காந்து அழுகுறாங்க. அவங்க போறது நீ யாருன்னா ஒரு பெரிய ஆவிக்குரிய சபை, சத்தியத்தை அப்படி பேசுவாங்க, அவ்வளோ அபிஷேகத்தில் இருப்பவங்க, அந்நிய பாஷையில் பேசுவாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கல. ஞானஸ்தானம் அப்படின்றாங்க. மனம் திரும்புவது தான் ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். நீங்கள் சாட்சியுள்ள ஜீவியை வாழணும், ஞானஸ்தானம். அவங்க சொல்கிறாங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்னா பாவ வாழ்க்கையில் முற்றிலும் விலகணும்,
அப்ப அபிஷேகத்துக்கு தேவையில்லையா? இல்லை, அதெல்லாம் நான் அந்நிய பாஷையில் பேசுவேன் நல்லாவே. அப்போ ஞானஸ்தானம் பெறாம நீங்க சாட்சியுள்ள ஜீவியம் வாழ முடியாது. ஏன்னா ஞானஸ்தானத்தில் நம்ம ஒரு ஒப்பு கொடுக்க சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு படைக்கணும். பாவமான வாழ்க்கையை நீக்குள்ள பிரவேசிக்கூடாது. ஏன்னா ஞானஸ்தானம் எப்போ கொடுப்பாங்க? நன்மை தீமை அறியத்தக்க வயதில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். அப்போ முதலாவது காயு மனம் திரும்பின காயு. பார்த்தீங்களா? முதல் காயுவே ஒரு நல்ல சாட்சியா இருக்குல்ல. சரி, இரண்டாவது காயு. இந்த 5 காயுகளும் வேற வேற நபர்கள், ஒரே நபர்கள் கிடையாது. பேர் மட்டும்தான் ஒரே நபர். இரண்டாவது காயு எடுத்துக்கொள்வோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உபசரிக்கிற காயு. என்ன காயு? இன்னைக்கு நீங்க மனம் திரும்பின உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? நேர மேடையில மைக்கு தான் நமக்கு மேலான இடத்தை தேடுறான். ஆனா இந்த காய் எப்படி தெரியுமா? கர்த்தருக்காக தாழ்மையுள்ள காரியத்தை கூட மேன்மையா செய்கிற ஒரு நபர். உபசரிக்கிற காயு. வாசிங்க. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பாருங்க, இங்க பவுலுடைய சாட்சியை பார்க்கிறோம். என்னையும் சபை அனைத்தையும். ஒரு கணமுள்ள மனுஷனா தன்னை வெளிப்படுத்த எப்படி தெரியுமா? உங்க கிரியை தான், உங்க செயல் தான் உங்களை அடையாளப்படுத்தும். அவன் பாருங்க, சபைக்கு சாட்சியா இருக்கிறான், கர்த்தருடைய மனுஷனுக்கு சாட்சியா இருக்கிறான். நீங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது ஒன்றுதான் செய்ய முடியும். கூட்டவா, கழுவி விடுவா, சேர் எடுத்து போடவா, பாய் விரிக்கவா, கேமரா வைக்கவா, இல்லை கீபோர்டு போடவா, ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். நான் மனுஷனா? வேற எதுமா? என்ன எல்லா வேலையும் வாங்குறீங்க? ஆனால் அப்படி இல்லை. காய் கேட்கல. உபசரிக்கிறதுல உண்மை உள்ளவனன் தான். அவன் என்ன சொன்னா? பவுலை விசாரிக்கிறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பவுலை விசாரிக்கிறது அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா பவுல் பர்ஃபெக்ஷனை விரும்புகிற மனுஷன். கொஞ்சம் கூட பெர்ஃபெக்ஷன் மீறினா மாறாத மனுஷன். அப்ப பவுலை விசாரிக்கிற இடத்துல சபையை விசாரிக்க முடியுமானா சபையையும் விசாரிக்கணும். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கும். குடும்பத்தை பார்த்தா ஊழியத்தை பார்க்க மாட்டாங்க, ஊழியத்தை பார்த்தா குடும்பத்தை பார்க்கணும். ஆண்டவர் பிள்ளை எப்படி இருக்கணும்? இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். ஆக என்னையும் சபையையும் உபசரிக்கிறன்னா என்ன? நல்லா போஷிக்கிற மனுஷன், சாப்பிட்டீங்களா விசாரிக்கிற மனுஷன், எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துகிற மனுஷன். யோசிச்சு பாருங்க, மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு மனுஷனை பார்க்குறான். கர்த்தருக்குள்ள ரெண்டாவது ஒரு மனுஷனை பார்க்குறான். அவர் யாரு? எல்லாரையும் உபசரிக்கிறவர், எல்லா நேரத்திலையும் உபசரிக்கிறதுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு நபர். அப்ப இன்றைக்கு ரெண்டாவது காயோட தன்மை எப்படிப்பட்டதா இருக்கு? எதையெல்லாம் செய்யணும்? நம்ம சபையில எல்லாத்தையும் செய்யணும். எப்பெல்லாம் செய்யணும்? எப்பொழுதும் செய்யணும். கனம் பண்ணணும், கனவீனத்தின் மத்தியிலையும் கனம் பண்றதை விட்டுறக்கூடாது. உபசரிக்கணும், பசியின் மத்தியிலையும். நமக்கு சாப்பாடு இருக்காது, ஆனா உபசரிக்கிறது உண்மையா உபசரிக்கணும். இந்த காய் பாருங்க, இந்த காயு மற்றவர்களை வாழ்த்துறது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறாரு. ஏன்னா இந்த மனுஷனுடைய கணங்கள் இந்த மனுஷனுடைய கிரியையினால வெளிப்பட்டு இருக்கு. இந்த மனுஷன் சொல்ற அந்த வசனம் திருப்பி வாசிங்க. சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். அதுக்கு முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா, அங்க தீமோத்தேயு, லூயி, மற்ற யாருக்கோ நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை பத்தி இருக்கும். அவங்களெல்லாம் வாழ்த்துற அளவு இந்த உபசரிக்கிற காயுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஸ்தேவானை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸ்தேவான் என்ன வேலை பார்த்தாரு? உபசரிக்கிற வேலை, அவ்வளவுதான். கர்த்தருக்கு முன்பாக பந்தி விசாரிப்புக்காரன் உபசரிக்கிற காரியம். அந்த பந்தி விசாரிப்புக்காரனுடைய காரியம் எப்படி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்? அவன் பரிசுத்தத்திலையும் நீதியிலையும் சத்தியத்திலையும் கர்த்தருக்கான ஒரு மனுஷனா வெளிப்பட்டான். ஒரு உபசரிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். யாரையும் உபசரிக்கணும், எந்த இடத்துல உபசரிக்கணும். இந்த உபசரணையான வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமானால் நம்ம கர்த்தருக்குள்ள பயணிக்கலாம். உங்க வார்த்தையை மற்றவர்களை வாழ்த்துற அளவு தகுதியில தான் மாறும். நான் சில இடங்களை பார்த்துருக்கிறேன். சில ஹோட்டலுக்கு போனோம்னா, சில இடங்களை சாப்பிட போனோம்னா, அந்த அவங்க இருக்கிறாங்களா யாருன்னா அந்த கரிசனையா சாப்பாடு போடுறவங்க. ஒரு வீட்டுக்கு போனோம்னா சாப்பிட்றோம்னா, அந்த அக்கா இருக்கிறாங்களா, அந்த அம்மா இருக்கிறாங்களா? ஏன் அப்படின்னா, இல்லை அவங்க சாப்பாடு கொடுக்கும் போதே நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், உணவை விட உபசரிப்பு ரொம்ப முக்கியம். உபசரிப்பு இல்லாத இடத்துல உணவு வைரத்தட்டில் வச்சா கூட குப்பை தான். ஆக இந்த மனுஷனை எப்படின்னா ரெண்டு விதத்திலையும் பர்ஃபெக்டான ஒரு மனுஷனை வேதம் காட்டுகிறது. அப்ப ரெண்டாவது காய் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவராக இருக்கிற? உபசரிக்கிற காயு. முதலாவது நம்ம மனம் திரும்புற காயை பார்த்துட்டோம், ரெண்டாவது உபசரிக்கிற காயை பார்த்துட்டோம், மூன்றாவது காயை பார்ப்போம். துணை நிற்கிற காயு. சொல்லுங்க, துணை நிற்கிற காயு. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
பெரோயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் தெக்குந்தும் தொபயானாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோபீப்பும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். துர்பே காயு சரிதானே? அந்த வசனம் திருப்பி சரியா வாசிங்க. தொபயானாகிய காயுவும். ஆமென். இந்த சம்பவம் என்னன்னா 1வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்க தெரியும். 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கெதோனியாவுக்கு போக புறப்பட்டான். ஒரு சில இடங்கள்ல பிரச்சனைகள் எப்பொழுதும் பவுல் போற இடங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஊழியம் பண்ணா அங்க அற்புதம் நடக்கும், சில பிரச்சனை வரும். பவுல் கலகம் அடைஞ்ச பிறகு ஒரு இடத்துக்கு வர்றாரு. வரும்போது அவருடைய பயணத்துல அவருக்கு தேவையான பாதுகாப்பு கூட, அவர் எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் செய்யணும், அவர் எங்க இருந்தா எப்படி இருக்கலாம்னு சொல்லி எப்பொழுதும் ஊழியத்தை பத்தி சிந்தித்து கொண்டு இருக்கிற ஒரு காய். அந்த காய் என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை திரும்பி வாங்க. பெபேயா ஊரானாகிய சோபாத்தாரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தொபயானாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகுக்கும் துரோபீப்பும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். யாருக்கு வழித்துணையா போறாங்க? பவுலுக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க. பாருங்களேன், மேன்மையானது அவருக்கு இல்லை. ஏதோ ஒரு ஓரத்தில் யாரோடைய 10ஓட 11 இருக்கிற ஒரு நபர். நம்மளாம் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேஜ் கிடைக்கலாம் பரவாயில்ல, 2வது ஸ்டேஜாக கிடைக்குமா, 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜா, எந்த ஸ்டேஜ் கிடைக்கலாம் நான் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுவேன். எனக்கான ஸ்டேஜ் பரலோகத்தில் இருக்கு. சொல்லுங்க, எனக்கான மேடை பரலோகத்தில் இருக்கு, எனக்கான முக்கியத்துவம் பரலோகத்தில் இருக்கு. இந்த காயு துணை நிற்கிறவரா இருக்கிறாரு. பிரச்சனை பவுலுக்கு ஏற்பட்ட போதெல்லாம் ஒரு முறையும் பிரச்சனையிலேருந்து விலகி போகாம அந்த பிரச்சனைக்குரிய சூழ்நிலை மத்தியில் எங்கெல்லாம் பவுல் போறாரோ அங்கெல்லாம் கூட போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக வழித்துணையாய் போகிற மனுஷன். அப்ப 3வது காரியம் யாரு? துணை நிற்கிற காயு. நம்மளாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எல்லாத்துக்கும் உங்க கூட வந்துகிட்டே இருக்க முடியுமா? நீங்களா போக மாட்டீங்களா? இல்லைங்க, கர்த்தர் ஊழியத்துக்கு போறேன் வர்றியா ஏனே கேட்கக்கூடாது. நேற்று தினத்தை கூட பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் மாடியில் நின்னேன். உடனே வெஸ்லி என்ன கேட்குறேன், எங்கே போகிறீங்க? இல்லைடா கிளம்பி வந்தேனே, கிளம்பி போகிறேன். உடனே அங்கே பால் பெஞ்சன் பாஸ்டர், சரிங்க பாஸ்டர் எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்கன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் சொன்னேன், அவர் கிளம்பி வாங்க ஊழியத்தை போக சொன்னாரு, நான் போகிறேன். எங்கே போகிறேன் நான் கேட்கல, வேணா நீங்கள் ஃபோன் அடிச்சு கேட்டுக்கோங்க. அது எப்படி எங்கே போகிறீங்க கேட்காம போவீங்க? இல்லைங்க, அவர் கிளம்பி வாங்க போவோம்னு சொல்லிட்டு நான் போகிறேன், அவ்வளோதான். 2 பேருமே என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன சொன்னேன், எங்கே போகிறீங்கன்னு நான் கேட்கல, தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் கேட்டுக்கோங்க, ஆனால் ஊழியத்துக்கு கொண்டு போகிறேன் எனக்கு தெரியும், அவ்வளோதான். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம், எப்படி போகிறோம், எப்போ வருவோம், கடைசி கேள்வி என்னது, எப்போ வருவோம். இந்த கேள்வியோட தான் ஊழியத்தில் துணையே போகிறோம். வந்தா கரெக்டாக கூட்டிகிட்டு வருவீங்களா, விட்டுட்டு போவீங்களா? ஆனால் காய் அதை சிந்திக்கிறதே கிடையாது. கர்த்தருக்கான ஊழியத்திலே நேரம் பார்ப்பதல்ல, காலம் பார்ப்பதல்ல, இடம் பார்ப்பதல்ல, நான் ஊழியத்தை செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆக துணை நிற்கிறவங்க ஊழியத்தில் இல்லை. எப்படி இல்லை? மேலான இடத்தை தேடுறதுக்கு ஊழியத்தில் இருக்கிறாங்க. துணை நிற்கிறவங்க இன்னைக்கு ஊழியத்தில் இல்லை. நான் என்ன துணை நடத்தினேன் அதெல்லாம் இல்லை. உங்கள் கிரியைகளை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். யாரில் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க துணையா இருக்கீங்களா, இணையா இருக்கீங்களா? இல்லை, கர்த்தருடைய வேலை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு நாள் தேவன் மென்மை தருவார். அல்லேலூயா. நாம எங்கேயோ விதைப்போம், எங்கேயோ கர்த்தர் அறுவடை தருவார். ஆனா நீங்க விதைக்கிறத மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த காரியத்தை எனக்கு இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆக துணை நிற்பது தேவனுக்கு பிரியமானது. அப்படிதானே? 3வது காரியம் என்னது? காய் கொடுத்து. முதல் காரியம் என்னது? 2வது காரியம், 3வது காரியம். இதெல்லாம் கேட்டுட்டு இப்படி விட்டுறணும். அப்படித்தானே? கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு பகுதியை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எல்லா பகுதியும் எடுத்துக்கிட்டா சந்தோஷம் தான், சரிதானே? ஆக நம்ம கேட்கிறவர்களா ஏதாபடி அதை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம நான் வாழ்வது உமக்காக பாடணும். அந்த வாழ்றது உமக்காகன்றதை விட அவருக்காக ஏதாவது செய்வோம். 4வது காயை பார்ப்போம், சரிங்களா? சத்தியத்தின்படி வாழ்கிற காய். என்ன? சத்தியத்தின்படி வாழ்கிற காய். வாசிங்க 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹல்லேலூயா. சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. அடுத்த வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன்.
சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த காய் எப்படி இருக்க பாருங்களேன், பிரியமான மனுஷனா இருக்கிறான். இந்த வசனம் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கும். உன் ஆத்துமா வாழுகிற போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இனிமேல் இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா யார் ஞாபகம் வரணும்? உங்களுக்கு காய் ஞாபகம் வரணும். சத்தியத்தின்படி நடக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. சத்தியத்தின் நடக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆத்துமா வாழ்கிற போல நம்ம எல்லாவற்றையும் வாழ முடியும். நீங்க நினைக்கிற இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ முடியாது. ஆக நான்காவது நபராக ஒரு காயை பார்க்கிறோம். அவர் எந்த விதத்திலையும் தேவனுடைய வார்த்தையை தாண்டி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். யோவானால் நற்சாட்சி பெறுகிற ஒரு அனுபவம். யோவான் சொல்றாரு, நீ சத்தியத்தின்படி வாழ்றன்னு ஊரே சொல்லுது, எல்லாரும் சாட்சி கொடுக்குறாங்க, நீ எப்படிப்பட்ட மனுஷன்? அதனால தான் யோவான் சொல்றாரு, பிரியமானவனே, என் பிள்ளையை போன்றவனே. தன்னுடைய பிள்ளையை போல. இப்போ நம்ம பவுல் பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுவை தான் பெற்றார் எடுக்காத பிள்ளை சொல்லுவார். அதே போல் யோவானுடைய வாயினால் சொல்லப்படுகிற வார்த்தை பிரியமான பிள்ளையே, பிரியமான மகனே. யோசிச்சு பாருங்க, நீங்கள் சத்தியத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். நம்ம அநேக நேரங்களில் பொறுப்புகள் கொடுக்கும்போது சில திருப்திப்படுத்துகிற நபர்களாக மாறிடுவோம். சத்தியத்தை சிலருக்காக என்ன செய்வோம்? வளர்ப்போம். சத்தியத்துக்காக சிலர் விட்டு கொடுப்போம். சபையில் அவர் மூப்பனாக இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? சபையில் மூப்பனாக இருக்கிறாரு. மூப்பனாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டியிருக்கும். ஆனால் காயோ அப்படி அல்ல, யாருக்காகவும் அனுசரிக்க மாட்டார். சத்தியம்னா சத்தியம்தான். பர்ஃபெக்ஷன்லாம் யாரும் கிடையாது. அதை யார் கேட்டாலும் மாற்றிக்க மாட்டார். ஆக இந்த நான்காவது காரியமாக யாருக்காகவும் தான் கொண்ட சத்தியத்திலே மாறாமல் நிலைத்து நிற்கிற ஒரு காயை பார்க்குறான். இந்த வாழ்க்கை கர்த்தருக்காக வாழுகிற ஒரு காயை பற்றி நான் பார்க்குறோம். இந்த வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். நம்ம சத்தியத்தின்படி வாழ்றோமா? சத்தியத்தை அறிவீர்கள். இந்த வசனம் மட்டும்தான் நமக்கு தெரியும். சத்தியம்னா எது? இந்த வசனத்துக்கும் இந்த வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? சத்தியம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை இல்லாமல் வேறு ஒன்று நமக்கு போஜனமாகவும் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏசப்பாட்ட ஜெபிச்சேன், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், அற்புதம் நடந்துச்சுன்னு. நான் சொன்னேன், ஏசப்பாட்ட ஜெயிச்சு டாக்டர் போகிறேன், நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வா, அப்புறம் ஏசப்பாட்ட ஜெபிப்போம். கத்த நல்லவர். இன்றைக்கு அநேக நேரங்களில் இந்த சத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒரு விதமான பாதுகாப்பு வளையமாக இருக்கே தவிர மீட்பின் வளையமாக இருக்கிறது கிடையாது. ஆனால் சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தின்படி வாழுகிறவர்களாக இருக்கணும். சத்தியத்தை போதிக்கிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. ஆகையால் நான்காவது காரியம், சத்தியத்தின்படி நடக்கிற சாட்சியுள்ள ஜீவியத்தை உடைய காயுவை பார்க்கிறோம். சரிங்களா? அந்த வசனம் 3ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று. உங்களை பத்தி யார் சொல்லணுமா? சபை முழுவதும் சொல்லணும். யாரோ ஒருத்தவங்க அவங்கெல்லாம் எனக்கு பிடிக்காதவங்க, அவங்க என்னை பற்றி தப்பாக தான் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. சபை முழுவதும் சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கிற சாட்சி கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு சார்பாய் நடக்கிறவர் அல்ல. உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிக்காதுன்னா நீங்கள் மற்றவங்க சார்பாக நடக்கிறவங்க எடுத்தீங்க. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே எந்த இடத்துலையும் அவர் கிறிஸ்துவுக்கு அது பிதாவானவருக்கு சாட்சியாக தான் தன்னை வெளிப்படுத்தினார். அதனால் யாருக்கெல்லாம் பிடிக்காது? யூதர்களுக்கு யாருக்குமே பிடிக்காது, பிரச்சனை கிடையாது. நீங்கள் சத்தியத்தின்படி வாழ்ந்தால் அநேகருக்கு உங்களை பிடிக்காது இல்லையா? சத்தியத்தின்படி வாழ விரும்பாத யாருக்குமே உங்களை பிடிக்காது, பிரச்சனை கிடையாது. ஆகையால் இங்கே நற்சாட்சி எப்படின்னா உங்களை குறித்து சபையில் நற்சாட்சி இருக்கணும். சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்க்கை. இவராங்க படிச்சு வருங்க, இவராங்க திறமைசாலிங்க, புத்தி, அதெல்லாம் இல்லை. இவர் சத்தியத்தின்படி வாழ்றவரியா? சத்தியத்தை தாண்டி ஒன்று பேச மாட்டார். இப்படி ஒரு அடையாளம் நம்மளை குறித்து சபையில் இருக்க வேண்டும், ஜீவியத்தில் இருக்க வேண்டும். ஆகையால் இந்த நான்காவது காரியம் சத்தியத்தின்படி வாழுகிற காயு. இப்போ 5வது காரியம், ஜீவனையும் கொடுக்க காயு. ஜீவனையும் கொடுக்கும் காயு. வாசிப்போம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அம்மா 26 படிங்க. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரம் அல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல். ஆமென். பவுல் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக அங்கே சிலைகளை விற்கிறவர்கள் அதற்கான தொழில் அற்று போகிற ஒரு நிலை பார்க்கிறோம். கையிலால் செய்யப்பட்ட சிலைகளிலே தேவன் அல்ல, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு இருதயத்தில் இருக்கிறார், அவங்களை மீட்கிறார், அவரை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பவுல் சொன்னது நிமித்தமாக அங்கே இருக்கிற யாருக்கெல்லாம் பாதிப்பு?
அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அவங்க எல்லாம் கூட்டமாக கூடி அந்த ஜனங்கள்ட்ட எல்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கே அவங்க கும்பிட்டுக்கிட்ட ஒரு தெய்வம் இருக்கு தியானால். அந்த தியானால் தெய்வத்தை அவன் வஞ்சிக்கிறான், தியான தெய்வம் தூசிக்கிறான் சொல்லி அவர்கள் எல்லாம் ஜனத்தின் மத்தியில் ஒரு பெரிய கலகத்தை ஏற்படுத்துறாங்க. நேரடி என்ன செய்யறாங்க, பவுலை கொல்லுவதற்கு கூட்டமாய் அவர்கள் அத்தனை பேர் ஆயத்தமாகறாங்க. பயங்கர கலகம் ஏற்படுது, பயங்கர பிரச்சனை ஏற்படுது. அங்கே பவுல் காக்கப்பட வேண்டும். வாசிங்க 28:9. அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. தேசம் முழுவதும் கலகம், பயங்கர பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வான், முதல் பேனட் டக்குன்னு ஓடிடுவான், பிரச்சனை வரப்போகுது ஊழியத்துல. ஆனால் அவர்களோ என்ன செய்கிறார், வாசிங்க. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கெதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். ஆமென். பெரிய பிரச்சனை வருது. ஆனா என்ன செய்வான், பவுலை காக்கும்படி அவர்கள் உள்ளே பிரவேசித்து பாய்ந்தோடுகிறார்கள். நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும், பவுலை எப்படியாவது காப்பாத்திரணும். யோசிச்சு பாருங்களேன், தன் ஜீவனையும் கொடுத்து தேவ மனுஷனை காக்கும்படியாக ஒரு ஊழியம் செய்கிற ஒரு அனுபவம். பாய்ந்து ஓடுறாங்க, உள்ள போங்க, என்ன ஆனாலும் ஒரு திரளான கூட்டம் இருக்கு, அங்கே பாதுகாப்பு வளையத்தை பவுலுக்கு கொடுத்து ஓடுறாங்க. மேன்மை மனிதனிடத்திலிருந்து கிடைக்க வேணாம், கர்த்தரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆக நீங்கள் ஜீவனை கொடுப்பதற்கும் ஆயத்தமா இருக்கணும் ஊழியத்துல. ஆண்டவரே எனக்கு என்ன இதுல கிடைக்கும், எனக்கு என்ன உயர்வு கிடைக்கும், ஒன்று வேணாம், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஜீவனை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இங்க பெரிய பெயர் பெற்றவன் அல்ல, பெரிய மேன்மை உள்ளவன் அல்ல, ஆனால் கர்த்தருடைய மனுஷனை காக்கும்படியாக தன் ஜீவனை கொடுப்பதற்கும் அந்த கூட்டத்துக்குள்ள பாய்ந்தோடி விரைந்தோடி அதற்குள்ளே பிரவேசித்து அங்கே பவுலை காப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாய் காயுவை பார்க்கிறோம். நம்ம விலகி நிற்கிறோம். எங்கேயுமே ஊழியத்துல மேன்மையானவர் தான் முன்னாடி நிற்கிறேன், நடு இடம் கொடுத்தா உட்காடுறேன், மைக்கு கொடுத்தா பிடிக்கிறேன். நான் சொன்னேன், வேதத்தில் 5 காய் சொன்னேன், ஒரு காயை கூட யாருக்குமே தெரியாது. எந்த இடத்துலையும் காய் உயர்ந்தவர் சொல்லலை, சிறந்தவர் சொல்லலை, ஒரே ஒரு இடத்துல பிரியமான மனுஷன் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி காயோடைய மேன்மைகள் ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் காயுவின் கிரியைகளோ கர்த்தருக்கு பிரியமானவைகள், கர்த்தருக்காக வாழ்ந்த காயு. தெய்வம் நம்மை குறித்து இப்படி ஒரு சாட்சி சொல்லணும். நம்ம பேரை சொன்ன உடனே நானும் சொன்னேன், இவனுக்கு ஐடென்டிட்டியே வேணாம், இவன் பேர் ஒன்னே அடாயம். இப்போ காயை குறித்து கர்த்தர் என்ன செய்வாரு, காய் வந்திருக்கிறான் அப்படின்னோடனே வாசல பரலோக வாசல் தர அவன் உள்ளுக்கு கூப்பிட்டுருப்பாரு. அவன் அங்கே அரசாங்கத்தின் தலைவன் அல்ல, பெரிய போதகர் அல்ல, பெரிய பிரசங்கியார் அல்ல, பெரிய காரியங்கள் செய்கிறவர் அல்ல, ஆனால் கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். உயர்த்தப்படுவதற்காக நாம் ஊழியம் செய்யக்கூடாது. நாம் கர்த்தருக்காக யாவற்றையும் அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமுள்ள இருக்கணும். ஆக மேன்மைகளை எதிர்பார்த்து தேவனை நாடாதீங்க. தேவனை நாடினா ஒரு நாள் மேன்மை கிடைக்கும். அது பூமியில கிடைக்குதுன்னு தெரியாது, ஆனால் பரலோகத்தில் நிச்சயமா உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அப்படித்தானே வேதம் சொல்லுது. மத்த 6ஆம் அதிகாரத்துல நிச்சயமா நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். அப்படித்தானே. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களை மாறணும்னா இந்த பூமியில மேன்மையான ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த மேன்மையான ஊழியம் நம்ம அடையாளங்களை அல்ல, கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். 5 காயுகளை சொல்லுங்க. முதலாவது காயு மனம் திரும்புகிற காவி, 2வது காயு உபசரிக்கிற காயு, 3வது காயு துணை நிற்கிற காயு, 4வது காயு சத்தியத்தின்படி நடக்கிற காயு. சத்தியத்தின்படி நடந்தா மட்டும் போதாதுங்க, ஜீவனையும் கொடுக்க தயாரா இருக்கணும். ஆமே. 5வது காயு ஜீவனையும் கொடுக்க கூட்டத்தின் மத்தியிலே விழுந்து கலகக்கார் மத்தியிலே கொன்று போடாதபடி பவுலை காத்த ஒரு காயுவை பார்க்கிறான். தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார். நிச்சயமாக நம்ம ஆயத்தமானவர்களாய் இந்த காயுவை போல நாம கூட ஒரு நாள் கர்த்தருக்காக பயணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த காயுவை போல நாமும் அவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த காயு வேற வேற பெயர்கள்ல இருந்தாலும், வேற வேற ஆட்களா இருந்தாலும், அவர்களுக்கு அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருந்தது, காயு என்ற நாமம்.
அதற்கு இத்தனை குணாதிசயங்கள் அவர்களுக்குள்ளாக வெளிப்பட்டிருந்தது அந்த நாமத்தில். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்துக்குள்ளாக இருக்கிற அந்த அதிகாரம், வல்லமை, பலம், மேன்மை, உயர்வு, அதனுடைய மகத்துவம், இவைகளெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காயு என்ற